தயவு செஞ்சு எழுந்திருக்காதீங்க சார். உங்க சீட்லயே உட்காருங்க சார். பயணிகள் கவனத்திற்கு அவங்கவுங்க சீட்லயே உட்காருங்க. சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஏர் டர்பன்ஸ் தான், பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லை, ஐம் ஃபைன் சார். சிரமத்துக்கு மடிக்கணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். நம்ம வீட்டில் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னொரு 1.5 மணி நேரம். உள்ள எல்லாரும் பெட்டரா தானே ஃபீல் பண்றாங்க? இல்ல, அவங்க எல்லாம் பயந்துருக்காங்க. நாம இப்ப ஏதாவது செஞ்சாகணும். நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா பிளைட் பறக்கிற உயரத்தை கொஞ்சம் இறக்கணும். அப்பதான் ஏதாவது செய்ய முடியும். உயரத்தை குறைக்கணும்ன்றீங்களா? இப்போ 25,000 அடிக்கு கீழே தான் பறந்துட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அப்படி செஞ்சுதான் ஆகணும். என்னாச்சு? இன்ஜின் 2ல இருந்து ஏதோ வைப்ரேஷன் வருது. இன்ஜின் 2 ஃபாலிங். இன்ஜின் 2 ஃபாலிங். இன்ஜின் 2 இறந்துட்டோம் சார். நம்ம 2 இறந்துட்டோம். அது வேலை செய்யல. அது எப்படி நடக்கும்? எதுக்கும் பின்னாடி போய் பாரு. நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லு. நம்பர் 1க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது நார்மலா தான் இருக்கு. அது சரி, எதையும் நல்லதாவே நினைப்போம். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அமைதியா இருங்க. The engine is on fire. What do we do? Captain, shut down the engine. Cut off the fuel feed to the fire. We shut down the engine. What happens if we can't get it back up again? We're out of options. Shutting down number 1. Shutting down number 1. The fire's out! The fire's out! It's not coming back up. Mayday! Mayday! Central Tower, this is 865, declaring emergency. We've lost both engines. I repeat, we've lost both engines. Copy that, 865. What is your position? Central Tower, this is 865. We're approximately 1.5 miles south of Minnow VOR. We are going to attempt a landing. It's our only choice. I see a stretch of road. I'll try and set her down. Special report. Live from Los Angeles, Nancy Carter. In Royal Canyon, NTSB investigators continue to search for answers as to what caused Flight 865 to crash land here last week. The flight, which was en route from Tampa to San Francisco, reported engine troubles just moments before the crash. One critical piece of the puzzle? Why the pilot disabled... நாங்கள் இங்கு லாக்ஸில் இருக்கும் பயணிகளை விசாரித்ததில் இந்த கோர விபத்திற்கு பின் விமானம் என்றாலே மிகவும் மற்றமாக இருப்பது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான், என்னுடைய பைலட் ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் செஞ்சாரு? நிஜமா சொல்லணும்னா நான் அதை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த டிராவலை என் கம்பெனி தான் அரேஞ்ச் பண்ணாங்க, அதனால எனக்கு வேற வழி இல்லை.
என்ன பொறுத்த வரைக்கும் விமான பயணம் சேஃபா இருந்தா மட்டும்தான் போகணும், இல்லன்னா நம்ம உயிர் போயிடும். இப்ப பரவிட்டு இருக்க நியூஸ் என்னன்னா அந்த பைலட்ஸ் அங்க தூங்கிட்டு இருந்தாங்க, இல்ல லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இதுக்கு யாராவது முயற்சி எடுத்து இதெல்லாம் சேஃபா பண்ணலன்னா? இப்ப வெளியே பரவிட்டு இருக்கிற செய்திகளை விட NTSBயோட அறிக்கை என்னன்னா, இது முழுக்க முழுக்க விமானிகளோட அஜாக்கிரதையால தான் இந்த கோர விபத்து நடந்திருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. வெறும் 40 பேர் தான் உயிர் படைச்சிருக்காங்க. அவங்க நிஜமாவே அதிர்ஷ்டசாலிங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு மிக கொடூரமான விபத்து. கிரவுண்ட் கண்ட்ரோல் கிராஷ் லேண்டிங் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இதுல என்ன தெரியுதுன்னா, பைலட் பேனிக் ஆயிட்டாரு. அவருடைய இந்த பயத்தினால அவர் இறந்தது மட்டுமல்லாம இத்தனை பேரோட சாவுக்கு காரணமாயிட்டாரு. அவர் செஞ்சது மிகப்பெரிய குற்றம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை ஃபாதர் ரிச்சர்ட் டோயர். எதிர்காலத்துல இது மாதிரி கோர விபத்துகள் நடக்காம இருக்க நாம என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கலாம்? சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் முதல்ல களையணும். இந்த மாதிரி அஜாக்கிரதை, துல்லியமா கணிக்க முடியாம போறது, முக்கியமா டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி கோர விபத்துகளை நம்மளால தடுக்க முடியும். உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க டேவியர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஏசியன் டெக்னாலஜில மிகவும் முன்னணியில இருக்கிறவங்கன்னு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மிகவும் பெரிய முதலீட்டாளர்கள், திறமையான நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள். இப்ப நான் ரொம்ப பெருமையோட உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது என்னன்னா, the future of air travel. இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் the CD-70. முதல் முறையா முழுக்க ஆட்டோமேட்டிக்கா இயங்குற பைலட்டிங் சிஸ்டம். இந்த கம்ப்யூட்டர் பத்தி இன்னும் டீடைலா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு பெருமையோட அறிமுகப்படுத்த போறேன் Samantha Woodward, our Vice President of Research and Development. அது மட்டும் இல்ல, அவங்க ஹஸ்பண்ட் டாம், அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட சீஃப் புரோகிராமர். அவர் நியூயார்க்ல இருந்து நம்மளோட இணைய போறாரு. தேங்க்யூ சார்ல்ஸ். மிஸ்டர் டிவைன், இந்த CD-70ங்கிறது என்னன்னா ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான UAV கண்ட்ரோல் சிஸ்டம். UAVனா அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது எப்படின்னா, இதை கண்ட்ரோல் பண்ணவோ ஆபரேட் பண்ணவோ ஒரு மனுஷன் தேவையில்லை. இது மிலிட்டரியோட ட்ரோன் பிளேன் டெக்னாலஜிக்கு இணையானது. நாங்க அதுல சில மாறுதல்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். சமந்தா ரத்தின சுருக்கமா சொல்லிட்டாங்க. டாம் அப்புறம் சாம் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அவங்க இதோட முதல் கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரைக்கும் ஒன்னா இணைஞ்சு இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத தரத்துல. தேங்க்யூ சார். இந்த CD-70 ஒரு புயலை கூட தாண்டி போகக்கூடியது. இக்கட்டான சூழ்நிலைகள்ல மக்களை காப்பாத்தும். ஆபத்தான நேரங்கள்ல ஒரு பைலட்டோட உயிர் போகாம டேமேஜ் இல்லாம அது காப்பாத்தும். பிளைட்டுக்கு ஏதாவது விபத்து ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் முடிவு எடுக்கக்கூடியது. மோசமான வானிலையா இருந்தா உடனே அது ரூட்டை மாத்திடும். எந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் தரையிறங்க கூடியது. இது எல்லாமே எந்த ஒரு பைலட்டோட உதவியும் இல்லாம. அதனால ராயல் கேனியன்ல நடந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. சோ சற்றும் தாமதிக்காம, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை எல்லாரையும் நான் ரன்வேக்கு இன்வைட் பண்றேன். எங்களுடைய பிரசன்டேஷனுடைய 2வது கட்டத்துக்கு. ஆல் ஆர் வெல்கம். சரித்திரத்திலேயே முதலான டிரான்ஸ் கான்டினென்டல் ஃபிளைட் ஆஃப் தி CD-70. தேங்க்யூ. இருங்க, அவர் எங்க வெல்கம் பண்றாரு? இப்ப இல்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஐ எம் சாரி டாம். ஓகே. ஹலோ. அவர் அவங்க எல்லாம் அந்த பிளேன்ல ஏத்த போறாரு. சாம், இது உனக்கு தெரியுமா? டாம், நான் சொல்றது கேளுங்க. சாம், நம்ம டீல் ஆட்களே இல்லாத பிளைட் தான் டெஸ்ட் பண்ணுங்கிறதா. ஓகே, நீங்க சொல்றது புரியுது. ஆனா CD-70 டிசைன் பண்ணப்பட்டது ஆள் இல்லாத பிளைட்டா தான். மத்தபடி மக்கள் டிராவல் பண்ற கமர்ஷியல் பிளைட் அது கிடையாது. அதுதானே ஒப்பந்தம். சார்ல்ஸ் இந்த நிகழ்ச்சியை ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. என்னோட ப்ரொஃபஷனல் ஒப்பீனியன் கேட்காமலேவா? தேவையில்லாம என்ன எதுக்கு அங்க போன் கனெக்ட் பண்ண? லிசன் டாம், இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல. அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் முடிச்சிட்டாரு. உனக்கு அந்த சார்ல்ஸ் தான் முக்கியம் இல்லையா? இத பத்தி நாம ஏற்கனவே பேசி முடிச்சிட்டோம். ஓகே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் இல்ல. நாம அத பத்தி இன்னும் பேசி முடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இத பத்தி நைட் நான் நியூயார்க் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, நீ அந்த பிளேன்ல ஏறக்கூடாது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டோட வைஸ் பிரசிடென்ட் நான் எப்படி ஏறாம இருக்க முடியும்? அதுவும் இல்லாம 2 பைலட்ஸ் கூட கூட்டிட்டு தான் போறோம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா சமாளிக்க. பாய், நைட் மீட் பண்ணலாம். குட் பை டாம். இப்ப சார்ல்ஸ், என்கிட்ட உண்மையை சொல்லு. இது ஒர்க் அவுட் ஆகும் நம்புறீங்களா? மால்கம், நம்புங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நிஜமா? அப்சல்யூட்லி. நான் இதுக்காவது போய் சொல்றேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. வீட்டுல என்ன பிரச்சனையா? நாம பேசஞ்சர்ஸ் பிளேன்ல ஏத்தி மிகப்பெரிய தப்பு பண்றதா அவர் நினைக்கிறாரு. நான் கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் தானே கூட்டிட்டு போறேன். இந்த கேஷ் எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டிமாண்டை எப்படி ஏத்துன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு புரியுது, ஆனா அவர் ப்ரோக்ராமர், அவர் அப்படி யோசிக்க மாட்டாரு. ஆனா இது நம்மளோட எதிர்காலம், இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். நான் அதை மட்டும் தான் யோசிச்சேன். மால்கம் இன்னொரு $250 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காரு. வா, நீங்க பண்றது உங்களுக்கு சரின்னு பட்டா சரி. எனக்கு நல்லா தெரியும். என்ன நான் தானே பொறுப்பு. அப்ப இந்த CD70 உங்களோட கண்டுபிடிப்பா? அது உண்மைதான் மிஸ் ராபர்ட்சன். மிஸ் ராபர்ட்சன், எங்க அப்பா நம்புறாரு இந்த ப்ரோக்ராம நடத்த நான் தகுதியானவன்னு. நீங்க நிஜமா நம்புறீங்களா அந்த குட்டி பொட்டி இங்க இருந்து நியூயார்க் வரைக்கும் ஒரு பிளேனை கொண்டு போயிடும்னு? என்ன சந்தேகத்தோட பேசுறீங்க? சமீபத்துல உங்களோட ரீசன்ட் வெஞ்சர் எதுவுமே சக்சஸ் ஆகலையே, அப்ப ஏன் அவங்க சந்தேகப்படக்கூடாது? மிஸ் ராபர்ட்சன், டிராவல் பண்றதை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமாக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என் மேல கல் எறிஞ்சிட்டு இருக்கீங்க. அது நீங்க ஒரு கண்ணாடி வீட்டுல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. உங்க மேல மரியாதை இருக்கு மிஸ் ராபர்ட்சன், ஆனா நீங்க எப்பவுமே என்ன பத்தி ஃபேரா பேசினது இல்ல. நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நைட்டு நியூயார்க் சென்ட்ரல் பார்க்ல உட்காந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டே பேசுறோம். ஓ, அதான் உங்களுக்கு பிடிக்குமா? இப்ப யாரு கண்ணாடி வீட்டுல இருக்கா? ஓகே சார்ல்ஸ், மீட் பண்ணலாம். கால் மீ சக். நோ தேங்க்ஸ். இங்க வா, ஆ நோட் பண்ணிக்க. எனக்கு இந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. நம்ம எப்படி போறோம்? ஒரு சின்ன பிரச்சனை, அதனால கேன்சல் பண்ண வேண்டியதாயிடுச்சு. டாட், ஆனா நம்ம கண்டிப்பா வெளியே போறோம். கான்ட்ராக்ட். சொல்லுங்க சென்ட்ரல். டாம், நான் கேட்டது கரெக்டா? பேசஞ்சர்ஸ் வச்சு CD70 டெஸ்ட்லாம் பண்றாங்களாமே. என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சமோ செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு என்ன பைத்தியமா? இதை மனுஷங்க யூஸ் பண்ண கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. சார்ல்ஸ், இந்த சிச்சுவேஷன் ஒரு அட்வான்ஸ். What about Sam? I can't believe she would sign off on something like this. Whatever it takes to make Charles happy. Please tell me we're not going to sit back and let them move forward with this. There must be something we can do. I'd like you to rerun a remote diagnostic on the system, just to be safe. Sure, how long have we got? 10 minutes. 10? Are you serious? Do you have any idea how many checks I have to do before that thing gets into the air? Let me know if you find anything. Anything. Fine. Marilyn? what's up? We've got work to do. Dad, but I thought we were gonna spend the day together. I know, I'm sorry. It's just, I got some work to do before your mother gets home. I already called your Aunt Pat. It's gonna be late before I get home. Are you and Mom gonna have a talk again? Yeah, we're gonna have a talk. But no yelling. No yelling. Promise. I promise. Come on. What you got there? Space Jaguar. He's some kind of hero? Well, not a real hero like you. He's just a comic book. Thanks, son, but I'm not a real hero. There's the little guy. Hey, thanks for coming. Something came up and I really need to be here right now. Don't mention it. I'm sure you and Sam are gonna need some alone time together. And I get to have Tony all to myself. Are you ready? I guess. Dad, you can borrow this. What is it? It's Jaguar's secret ring. You can wear it till tomorrow. It keeps him safe. Thanks. I'll take care of it. Remember what I said. I will. I'll see you tomorrow. Bye. Got it? Put your seatbelt on. Bye. You really believe what they say? This thing can fly the plane? If they keep this up, what are they going to need people for? Turn on the machines? Yeah, right. Okay, we're up. System check.
Mounting logic board. Check. Aircraft network interface. Check. Internal system BIOS. Check. Failsafe diagnostic module. Failsafe diagnostic module. என்னாச்சு? ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்குது. Come on. பாத்தியா? நீயே பாரு. Great. கிளம்பலாம். எனக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்லாம் எடுத்து வச்சிட்டல, புரிஞ்சுதா? ஓகே. குட் மார்னிங் மிஸ்டர் டிவைன். நீங்க என்ன செக் பண்ணி கூப்பிடலாம். ம். இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ராப்பரா செட் பண்ணிருக்காங்களான்னு செக் பண்றியா? ஓகே. சார், இது என் கெஸ்டுக்காக மட்டும்தான். ஓகே, நீ போய் நான் சொன்ன வேலையை செஞ்சிடுறியா? எஸ் சார். நீங்க இங்க புதுசா? ஆமா, நான் லாஸ்ட் மந்த் தான் சேர்ந்தேன். ஓ, நாங்க உன்னை வேலையில சேர்த்தது எதுக்குன்னு நீங்க எனக்கு புரிய வைக்கணும். தேங்க்யூ சார். செக். யா. ஒரு விஷயம், நம்ம டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பேக் மிச்சம் இருந்தா அத நீயே எடுத்துக்க. என்னுடைய சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. Oh my God. To me. If there's anything I can do, let me know. Yeah, you can make sure that no glass ever goes empty. And don't be hitting the stuff yourself. Champagne costs $300 a bottle. Can I pay? Make me a plate, will you? Gotta go check my hair. You poor thing. You heard what the man said. உனக்கு? Good morning. Hi. Sir? No, thank you. உன் பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சீக்கிரமா கிளம்பிட்டேன்னு நினைச்சேன். மிஸ்டர் டிவைன், டாம், எனக்கு நல்லா தெரியும் அந்த CD70 எதுக்கு உபயோகப்படுத்தணும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன்னு. எக்ஸ்பெக்டேஷன் சார், நான் நினைச்சேன் நம்ம ரெண்டு பேரும் கிளியரா இருக்கு. எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு காரணமே புரிய மாட்டேங்குது. அதை ஏன் அதர் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டாங்கிற, அதுவும் சிவிலியன் அப்ளிகேஷனுக்கு. சார், அதுல ஃபர்ஸ்ட் ஜர்னில அதுல பேசஞ்சர்ஸ் ஐட்டது சரியில்லைன்னு சொல்லுவேன். உங்க பையன் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல உட்காரு. இங்க பாரு டாம், நாம இந்த நேரத்துல உடனே ப்ரொடக்ஷன்ல இறங்கி ஆகணும். அதுக்கு இதை விட வேற நல்ல வழியே இல்ல. CD70 என்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு நல்ல டெமோவை காமிச்சே ஆகணும். ஏன்னா இது பிசினஸ். அது மட்டும் இல்ல, ஜெனரல் கால்டுவெல் ஆண்ட்ரியாஸ்ல இருந்து அவரே புறப்பட்டு வந்திருக்காரு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அப்சர்வ் பண்றதுக்காக. அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்றீங்க? ஏன்னா நீ என் டீம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என் எதிரியா இருக்க இல்ல. அது மட்டும் இல்ல, நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. இந்த ப்ராஜெக்டுக்காக நீ பண்ணியிருக்கிற கான்ட்ரிபியூஷன் ஒரு நாளும் வேஸ்டா போகாது. எனக்கு தெரியும் உன் குடும்ப வாழ்க்கையில கூட நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன்னு. ஷாம் அதுதான் சொன்னாடா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிப்பட்ட ரிலேஷனா இருந்தாலும் ஒரே இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஸ்ட்ரெயின் தான் வரும். நீ சம்பாதிச்சுட்ட. சாம் திரும்பி வந்த உடனே அவுட் சைட் சிட்டி போயிட்டு 2-3 நாள் சந்தோஷமா இரு. எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு அதான் முக்கியம். இப்ப நன்றி.
இதுல நான் ரொம்ப பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கிறேன். Welcome to Dubai Flight 405, gentlemen. இந்த சீரிஸ் 70 சார்ஜ் சொன்ன மாதிரி எல்லா விதத்திலையும் சிறந்ததா இருக்கணும். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். Flight என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வானிலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? இவங்க மிட்வெஸ்ட்டுக்கு போறாங்க. கவலைப்படாத, நம்ம பிளான் நல்லாவே இருக்கு. குட் மார்னிங் பேட்டி. Good morning, John. Swag. ஓ இல்ல வேண்டாம், நான் இதை விட்டுலான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணு தரும்போது விட மனசு வர மாட்டேங்குது. பரிசு கொடுத்து மயக்க பாக்குறீங்களா? மயங்கிடுவியா? Maybe. Captain. Hi, I'm Samantha Woodward, VP of Research and Development for Devera Aviation. நைஸ் மீட்டிங் மிஸ் உட்வர்ட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? ஷூர். இந்த ஃப்ளைட்டோட தனித்தன்மையை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு யூனிட் இந்த ஃப்ளைட்ல டெஸ்ட் பண்றது. அதனால அதானா? நீங்க கவலைப்படாதீங்க மிஸ் உட்வர்ட். நானும் என் கோபைலட் ஜான் வில்சனும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு பாருங்க. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை வந்து அது எவ்வளவு மோசமானதா இருந்தாலும் சரி, நீங்க தயவு செஞ்சு அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ. இதான் அந்த கம்ப்யூட்டர் நம்ம வேலையை பறிக்க போறது. ஃபிளைட் பிளான் அதுக்குள்ள லாக் ஆயிருக்கு. நம்ம 30,000 அடியை டச் பண்ண உடனே அது மொத்த கண்ட்ரோலும் எடுத்துக்கும். ஃபியூலை ரெகுலேட் பண்ணும். காத்தோட நிலைமையும் தெரிஞ்சுக்கும். என்ன டெம்பரேச்சர்னு கூட அதுக்கு தெரிஞ்சிடும். மிஸ்டர் டிவைன் இந்த கேபின் செட்டை நல்லா தான் பண்ணிருக்காரு. அவருக்கு இது பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி கொடுக்குமா என்ன? ஸோ மிஸ்டர் டிவைன் கேபின் டெம்பரேச்சர் என்ன செட்டப்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாரு? 68 சில்லி டிகிரிஸ். ஆனா இதுல 88 செட் பண்ணிருக்காங்களே. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். வித்தியாசமா இருக்கு. அது நம்மள வாட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஹலோ, சொல்லுங்கப்பா. நான் இப்ப அந்த வேலையில தான் இருக்கேன். நீ சொல்றது என்னன்னா அட்டானமஸ் லாஜிஸ்டிக் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம சென்சார் ஃபியூஷன், பாத் பிளானிங், கம்யூனிகேஷன், ப்ராஜெக்டரி ஜெனரேஷன் அண்ட் ரெகுலேஷன். பிளேன் எந்த நேரமும் புறப்படலாம். நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. இங்க ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு. நீ 3 வாரத்துல டீபேக்கிங் பண்ண வேண்டிய விஷயத்தை 20 நிமிஷத்துல கேட்கிறேன். நான் இங்க வேலையை முடிச்ச உடனே கூப்பிடுறேன். ஓகே? இந்த டிவைர் கிரவுண்ட் கண்ட்ரோல் ஃபிளைட் 405 என்னுடைய கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. 3, 2, 1 மார்க். லுக்கிங் குட். நல்லா தான் இருக்கு. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க? எல்லா சிஸ்டமும் செக் அவுட் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லதா இருக்கு. சொன்னல, நீ எதுக்காகவும் வருத்தப்பட தேவையில்லைன்னு. திஸ் இஸ் டிவைர் கிரவுண்ட் கண்ட்ரோல் டு ஃபிளைட் கண்ட்ரோல். ஆல் சிஸ்டம் செக் அவுட். ஃபிளைட் 405 இப்ப புறப்படுறதுக்கு தயாரா இருக்கு. மன்னிச்சிருங்க, நான் எல்லாரும் ஃப்ளைட் ஏறிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். என்னது இது? பெனிஸ் ஆஃப் நியூயார்க் சார்ல்ஸோட கெஸ்ட். நல்லது, எனக்கு இது உள்ள தூக்கி எறிய தேவைப்படும். உங்களை வரவேற்கிறேன். என்னாச்சு டெம்பரேச்சருக்கு? நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். மிஸ்டர் டிவைன் எனக்கு சொன்னது 67 டிகிரி வைக்க சொன்னாரு. பட் இது அதை விட சூடா இருக்கே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கேப்டன் சீட் பெல்ட் சைன் அறிவிச்சிருக்காரு. நாம லாஸ் ஏஞ்சலஸ் இருந்து புறப்பட தயாராயிட்டோம். எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்க. எப்படி இருக்கு? இது ஒரு மிகப்பெரிய கலை ஜென்டில்மேன். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அவரவர் கையில் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்களை சுவிட்ச் ஆஃப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்க கம்ப்யூட்டர் தானே பேசிட்டு இருக்கு. இதுதான் இனிமே ஃபியூச்சர். உங்களோட சீட் பேக்ஸை தி ஃபுல் அப்ரைட் பொசிஷன்ல வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் ட்ரே டேபிளை மூடவும், கைப்பையை தலைக்கு மேல் உள்ள பின்னில் வைக்கவும். Thank you for flying Divine. இது என்னது? இது நானே செஞ்ச சின்ன மாடிஃபிகேஷன். செமையா இருக்குல்ல? மாடிஃபிகேஷனா?
ஆமா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா நல்லா இருக்கும்ல. அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம், உங்க விளையாட்டு பொருள் இல்ல. யார் பண்ணது இப்படி ஒரு மாடிஃபிகேஷன்? எல்லாம் டெக்னீஷியன்ஸ் தான். நீ அதுக்காக கவலைப்படாத. ஓகே, நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இரு. லைஃப் இஸ் குட். கொஞ்சம் சிரிக்கலாமே. தேங்க்யூ. ஃளைட் அட்டெண்டன்ஸ் புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. ஃளைட் ரிலாக்ஸ் விட்டு கிளம்பிடுச்சு. ஃளைட் ரூட்டோட வெதர் ரிப்போர்ட் இருக்கா? ரேடர் சொல்லுது ஃளைட் ரூட்டோட வடக்கு பகுதியில இடிமழை இருக்குங்க. எல்லா ஃளைட்ஸையும் ஒதுங்கி இருக்கதான் அவங்க அட்வைஸ் பண்றாங்க. வடக்குல எவ்வளவு தூரத்துல? ரொம்ப தூரத்துல. அது நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 36 அடி. ஆமா, வந்துட்டோம். அதுவும் கரெக்ட் டைம்க்கு. கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிற ஆட்டோ பைலட் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதால யோசிக்க முடியாது. ஆனா அவங்க சொல்றாங்க அது நிமிஷத்துல முடிவு இருக்கக்கூடியதுன்னு. அப்படியா? அத ட்ரை பண்ணி பாப்போமா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம பிளைன் இப்போ டிவார் இண்டஸ்ட்ரீஸோட CD-70 கம்ப்யூட்டர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இப்போ உங்க சீட் பெல்ட்டை கட்டிட்டு நீங்க கேபின்ல நடக்கலாம். உங்களோட இந்த விமான பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. போய் சொல்லு. அவ பேர் என்ன? கேரன். கேரன். கேரன் கிட்ட எல்லா ஸ்டாஃப்ஸையும் எடுத்து ரெடி பண்ண சொல்லு. சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, பார்ட்டி டைம் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நாம இனி என்ன செய்யறது? சரி, நம்ம கீழே போய் பேசஞ்சர்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். வா. இத இங்கேயே தனியா விட்டுட்டு போயிடலாம்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியும், எனக்கும் அது பிடிக்காது. ஆனா இதுதானே எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம். ஓகே, ரைட். Gentlemen, aviation is your smoothest flight travel. Sure. நீ ஃபைனலா செஞ்சு முடிச்சிட்டியே சாக். அத நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். மார்க்கம், ப்ளீஸ். ஷூர். உன் பேர் என்ன தம்பி? ஜிம்மி. சரி ஜிம்மி, ஒரு போட்டோ எடு. இது எங்க பயணத்தோட அடையாளம். ஒன் மோ. நான் உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், தேங்க்ஸ். ரொம்ப கியூட்டா இருக்கான். யா, தட்ஸ் கரெக்ட். அவன் அப்பா மாதிரி. ஆக்சுவலி எனக்கு ஒரு கப் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, எடுத்துட்டு வரேன். நாம 2 பேருக்கும் பேச டைம் கிடைக்குமா? இது பாருங்க, நான் அவரோட கொள்கை பரப்பு செயலாளர் இல்ல, புரிஞ்சுதா? எனக்கும் பத்திரிகைக்கு கொடுக்குற நியூஸஸ் வேண்டாம், உண்மையான நியூஸ் தான் வேணும். உங்க பாஸ் நினைச்சிட்டு இருக்காரு இந்த ஃபிளைட் எல்லாத்தையுமே மாத்திடும்னு. நீங்க தானே R&Dக்கு இன்சார்ஜ், ரைட்? யா, இந்த ப்ராஜெக்டோட ப்ரோக்ராமர் என்னோட ஹஸ்பண்ட் தான். அதுவும் சரிதான், நான் மறந்துட்டேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. யா, அப்போ அவரு ஏன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை சூப்பர்வைசிங் பண்ண பர்சனலா வரல? நான் சொல்லிட்டேன், நான் அவரோட கொள்கை பரப்பு செயலாளர் இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு பதிலா ஒரு மிஷின் ஓட்டுறத நினைச்சு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே, நான் சொல்றேன், அனுபவத்தை மிஷினால எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, புரியுதா?
Okay, so we have the neural network, navigational system, environmental controls, logic interface, and communication protocol. Whoa, what just happened? I have no idea. I didn't do anything. Houston, we have a problem. Excuse me. Talk to me, Coop. What'd you find out? Tom, we have a problem. Big, huge. Coop, slow down. I was using a remote UDC socket to tap Into the logic board. I was running system diagnostics. Everything was going great, then crash, bam, it locked me out of the system. What do you think it is? Looks like some sort of zip bomb. What? The process This is a shot, the whole system is corrupted. It's a secure system. How could a virus have gotten in? Well, that's what I thought. So I checked the Access database, and according to the records, someone uploaded some files to the CD70 mainframe a couple of days ago. One of those files could have been infected. I didn't authorize anything. Who was it? Charles Devane. There's one possibility. If I get one of the prototypes, I could recreate the circumstances, and maybe we can find a workaround. Do it. All right. Have David pull the CD65 from the vault immediately. Okay. Where's it going? இப்போ பிளேன் எங்க இருக்கு? கொஞ்சம் வித்தியாசமா தான் போய்கிட்டு இருக்கு. வேற பிரச்சனை எதுவும் இல்ல. ஏன் கேக்குறேன்? அந்த ஃளைட் உடனே லேண்ட் ஆகணும். என்னது? நீ இமிடியேட்டா பைலட்ஸை காண்டாக்ட் பண்ணி அந்த ஃளைட்டை உடனே லேண்ட் ஆக்க சொல்லு. டாம், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கம்ப்யூட்டரை நிறைய டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொன்னேன். அவசரப்பட்டா அது ஆபத்துல தான் நீ முடியும். என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. CD70 இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. இன்ஃபெக்டடா? கம்ப்யூட்டர் வைரஸ். அது எப்படி சாத்தியம்? உங்க பையன் ஏதோ ஒரு ஃபைலை அந்த மெயின் ஃப்ரேம்ல அப்லோட் பண்ணிருக்கான். அதனால ட்ரோஜன் சிக்பாமால அது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அது CD70 ஒன் ப்ராசஸ் வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட இந்த உலகத்திலேயே சிறந்த ஃபயர்வால் இருக்குல்ல. அது சார்லஸ் MD5 சப்செக்டரை வச்சு செக் பண்ணவே இல்லை. கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டான். இப்போ உங்களுக்கு அந்த ஃபிளைட்டை சேஃபா லேண்ட் பண்ணுமா இல்ல முதல் ஜானிலேயே அந்த ஃபிளைட்டை மோசமான விபத்துக்கு உள்ளாகணுமா? நீங்க முடிவெடுங்க. ரிச்சர்ட், என் வைஃபும் உங்க பையனும் அந்த பிளேன்ல தான் இருக்காங்க. இறக்குட. சார், நம்ம CD70 ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. என்னது? ரெஸ்பான்ஸே இல்லைன்னா என்ன அர்த்தம்? எந்த சிஸ்டமும் எனக்கு ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது. என்னுடைய கமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அது இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. பைலட்ஸ் உடனே கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். Flight 405, this is DVAR ground control. Flight 405, this is DVAR ground control. நான் சொல்றது கேக்குதா? ஓவர். எந்த தகவலும் இல்ல சார். நீ இப்ப அவங்க எங்க போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. எங்க போயிட்டு இருக்காங்க? இப்பதான் மிட்வெஸ்ட் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. நோ 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 நோ. என்னாச்சு? ஒரு பெரிய புயலும் இடியும் வந்துகிட்டு இருக்கு. அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இங்க எஸ், ரிச்சர்ட் தான் பேசுறேன். ஓ கிரேட். ஓகே, நான் இப்பவே கீழே வரேன். ஜெனரல் கால்டுவெல் கீழே வந்திருக்காரு. இப்போ வா. நீங்க கொஞ்சம் சீரியஸா இருங்க. அவர் இங்க கூட்டு வந்துடாதீங்க. நம்ம பெரிய பிரச்சனை இல்லை. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாது. பைலட்ஸ் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. கேப்டன் லாங்ஃபோர்ட், நீங்க இப்ப பெரிய இடி மின்னலுக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது கேக்குதா? கேப்டன் லாங்ஃபோர்ட், நீங்க ஒரு ஆபத்தான பெரிய இடி மின்னல் நடுவுல போய்கிட்டு இருக்கீங்க. Flight 405, உங்களுக்கு கேக்குதா? என்ன இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க? கேப்டன் லாங்ஃபோர்ட், லைனுக்கு வாங்க ப்ளீஸ். யாராவது லைனுக்கு வாங்க. 405, உங்களுக்காக பிளான் பண்ண ரூட்டுக்கு வாங்க சீக்கிரமா. நீங்க ஒரு ஆபத்தான புயலை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஆபத்து. கேப்டன், நம்ம
நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி 3 தடவை நான் வெதர் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா இப்போ நம்ம அந்த ரோட்ல இல்ல. கேப்டன் அது பாருங்க. நம்ம இப்ப அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நாங்க பிளைட் டெக்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். இந்த சவுண்டுக்கு என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? சார் எல்லாரும் அவங்க சீட்ல உட்காருங்களா ப்ளீஸ்? நான் இப்பவே கேப்டன் கிட்ட பேசி ஆகணும். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு உட்காருங்க. கேப்டன் கிட்ட பேசுற வரைக்கும் நான் உட்கார மாட்டேன். எல்லாருமே அவங்க சீட்ல உட்கார்ந்து சீட் பெல்ட் போடுங்க. எல்லாருமே உட்காருங்க. உட்காருங்க. ஏர் டிராஃபிக் ஸ்பெல் வருது. நம்ம முதல்ல இந்த சீட்ல படுக்க வைப்போம். ஜிம்மி நான் பேசுறது கேக்குதா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் ஜிம்மி. அண்ணன் இந்த பிரயோஜனம் இல்ல. அது இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல தான் லாக் ஆயிருக்கு. அன்லாக் பண்ண ட்ரை பண்ணு. இப்ப நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்க? ரேடர் இப்ப என்ன சொல்லுதுன்னா பிளைட் 405 இப்ப கரெக்டா அந்த புயலுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கு. நீங்க இந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணது இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த தப்பிக்கணுங்கிறதுக்காக? ஆமா, நான் அப்படித்தான் சொன்னேன் ஜெனரல். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. இப்போ அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்குள்ள ஒரு வைரஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். நிஜமா அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. அதை நீங்க இப்ப டிஸ்கனெக்ட் பண்ண முடியாதா? நாங்க இப்ப எல்லாம் ரிமோட் ஆக்சஸ்ல இருந்து வெளியே வந்துட்டோம். பைலட்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா? அவங்கள ரீச் பண்ண நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். இந்த புயல் எந்த அளவுக்கு ஆபத்தானது? அது ஒரு சூப்பர் செல்லா இருக்கு. ஏகப்பட்ட மின்னலும் இடியும் அடங்கி இருக்கு. பாருங்க. அந்த கம்ப்யூட்டரை டிஸ்கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண அது கட்டுப்பாடுல இல்ல கேப்டன். என்ன சொல்ற? நாம இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதை டிசேபிள் பண்ண முடியல. ஆல்ரைட், நான் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்றேன். இது Flight 405. நாங்க பேசுறது கேக்குதா? இது Flight 405. யாருக்காவது கேக்குதா? ரிப்ளை பண்ணுங்க. Flight 405 எங்க இருக்கீங்க? நீங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. நாங்க எங்க ஃளைட் ரூட்ல இருந்து மாறி இருக்கோம். ஒரு பெரிய புயலை நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களால அந்த கம்ப்யூட்டர் டிசெங்கேஜ் பண்ண முடியல. அது பாசிபிள். அத டிசெங்கேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எங்க கமாண்ட்ஸ் அது ஏத்துக்க மாட்டேங்குது. அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் இருக்கு. நீங்க மேனுவலா தான் அதை ஷட் டவுன் பண்ணி ஆகணும். சமந்தாவை உதவிக்கு கூப்பிடுங்க. நான் ட்ரை பண்றேன். ஆனா நாங்க இங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுங்க. சரி, அவளால உதவி செய்ய முடியல. பிரயோஜனம் இல்லை. இது ரெஸ்பாண்டே ஆக மாட்டேங்குது. நீ எங்க போற? நான் உட்பட கூப்பிட போறேன். அவங்களுக்கு இதை பத்தி நிறைய தெரியும். கூட்டிட்டு வா, நான் கேட்கறத. Flight number 405 பெரிய ஆபத்தா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். முழுக்க கம்ப்யூட்டரால மனிதனே இல்லாம தானியங்கி விமானம் இப்ப பெரிய பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கு. நான் இங்க நேஷனல் டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி போர்டோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட தான் இருக்கேன். தி NTSB அவங்க தான் இந்த சிச்சுவேஷனை ரொம்ப க்ளோஸா கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப Flight 405 பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆனா நான்சி, நாங்க இந்த தடவை அந்த ஃபிளைட்டோட ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கெட்டு போயிடுங்கிறதுல அந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா இல்ல. ஃபிளைட் அதோட ரூட் பிளான்ல இருந்து மாறி இருக்கு. அந்த ஏரியாவோட வானிலை மோசமா இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமா? அந்த ஏரியாவோட வானிலை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அது எந்த அளவுக்கு இந்த ஃபிளைட்டை பாதிக்கும்னு தெரியும். எங்களுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பா. எங்க மீட்டாலஜிஸ்ட் தகவல் படி அந்த ஏரியாவுல மழை தண்ணீர் 22 இன்ச்சுக்கு மேல பதிவாயிருக்கு. புயலும் பலமா இருக்கு. 80 மைலுக்கு மேல காத்து பலமா அடிச்சிட்டு இருக்கு. இடியும் மின்னலுமா இருக்கு. இந்த புயலால இதுவரைக்கும் 5 பேர் இறந்திருக்காங்க. 1.5 லட்சம் பேர் அங்க மின் வசதி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கும் சூழலை எங்கள் நிருபர்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. சற்று நேரத்தில் Flight number 405 தகவல்களுடன் இணைவோம். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, நம்ம உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும். சீக்கிரம். ஆமா. ஓகே. ஆல்ரைட். இதை பாத்தியா? இதை எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஹே டாம், நீதானா? நீ நியூஸ் பாத்தியா? நிலைமை மோசமாயிட்டே வருது. அவங்க அந்த ஸ்டாமுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி சொல்லாத. எல்லா சேனல்லையும் காமிச்சிட்டு தான் இருக்காங்க. நான் CD65 கம்ப்யூட்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த சிஸ்டத்துல இருந்த வைரஸை நான் ரீக்ரியேட் பண்ணிட்டேன். அதை இந்த சார்லஸ் கிட்ட காமிக்க அவன் என்னென்னமோ வேலை செஞ்சு வச்சிருக்கான். ஓகே, இப்போ என்னதான் செய்ய போறோம்?
இதோட ஓவர் ரைட் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே ஒர்க் பண்ணல. ஆனா இதோட பின்னாடி வழியா போகலாம். அப்ப போ. இந்த சாஃப்ட்வேரை எழுதும் போதே நிறைய லைன் ஆஃப் கோட் டெவலப் பண்ணும். இப்ப நீ அதை யூஸ் பண்ணினா உன்னால கண்ட்ரோல் பண்ணி சிஸ்டத்தை ரீசெட் பண்ண முடியும். என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஏன்னா சிஸ்டத்தோட ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நான் அதை உன் மொபைலுக்கு அனுப்புறேன். கிடைச்சிருச்சு. குட் லக். என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாரும் அவங்க சீட்லயே உட்காருங்க. இந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிச்சிடலாம். உனக்கு இந்த பிரச்சனை பத்தி ஏன் தேவைன்னு முதல்ல தெரியாது. ரெண்டு நேரத்துக்கு தேவையெல்லாம் மாட்டி விடுறேன். எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. இப்படி நடக்கிறது இயற்கை தானே. இதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க. CD70 எப்படி பேராபத்துல இருந்து சமாளிக்குதுன்னு. நீ கிரியேட் பண்ண அந்த பொட்டியால தான் இப்படி நடக்குதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? ஓகே ஓகே, அமைதி அமைதி. இவருக்கு என்னாச்சு? ஃபிளைட் குழுங்கினப்ப தலையில அடிபட்டுருக்கு. பரவாயில்லையா? இல்ல எனக்கு தெரியல, பட் இமீடியட்டா உனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஓகே புரியுது. நீங்க ஒரு கூட இருக்க முடியுமா? எஸ். நீங்க என் கூட காக்பிட் வரணும். அந்த கம்ப்யூட்டர் பிரச்சனை. ஓகே. இப்ப பாத்தீங்களா, எல்லாமே அமைதியாயிடுச்சு. எங்க டிவைர்ல எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கான ஐடியா வச்சிருக்கோம். ரீசெட் பண்றதுக்கான எல்லா வித முயற்சிகளும் எடுத்துட்டேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நிலைமை எங்க கையை விட்டு போகுது. பரவாயில்ல. CD70 இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸும் நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோட் இருக்கு. நீங்க அதுக்கு பக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், நான் அங்க போயிடுறேன். ஸ்பீக்கர்ல வரேன். அதுக்கிட்ட போயிட்டீங்களா? வந்துட்டேன். ஓகே, இந்த கோட போடுங்க. F-in-Fed 1954. ஓகே. அந்த ஃபிளைட்டோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வரணும்னா நீங்க இப்ப செய்ய வேண்டியது அந்த கிளியர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க மேனுவல்ல தான் இருப்பீங்க. புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கூட இல்ல. வாங்க கேப்டன். அவரை இறந்துட்டேன். சாம், சாம் நீதானா அது? என்ன போயிட்டு இருக்காங்க? பிளேனை மின்னல் தாக்கிடுச்சு. கேப்டன் இறந்துட்டாரு. Don't touch anything, whatever you do. Listen. சாம், அங்க என்ன நடக்குது? இவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சாம். Listen, நான் பேசுறது கேக்குதா? Listen. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபோக்கஸ்டா இரு. நீங்க புயல்ல இருக்கீங்க. எந்த பட்டனையும் தொட்டுறாதீங்க. What? CD70 இப்போ ஒரு வைரஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அது இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு சார்ஜ் தானே காரணம். அவன் ஏதோ மாடிஃபிகேஷன் பண்ணதா என்கிட்ட சொன்னான். இப்ப நம்ம அந்த சிஸ்டத்தை டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். CD70 கண்ட்ரோல்ல இந்த ஃபிளைட் பறந்ததுன்னா என்ன ஆகும்னு யாரும் சொல்ல முடியாது. ஓகே, நான் முயற்சி பண்றேன். டாம், ஃபிளைட்டோட உயரம் கம்மியாயிட்டு போகுது. இப்படியே இறங்கணும்னா புயல் மேகத்துல மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு தெரியல, ஆனா எப்படியாவது வெளியில வரணும். இப்ப ஆல்டிடியூட் எந்த ரேஞ்சில இருக்கு? த்ராட்டல் பக்கத்துல பார்த்தா தெரியும். இப்ப 20,000 அடியை காட்டுது, ஆனா இறங்கிக்கிட்டே இருக்கு. உங்க கண்ட்ரோலை விட்டு போறாம இருக்கா? யா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 10,000 அடியை நெருங்கிக்கிட்டு இருக்கு. 10,000 அடிக்கு கீழே இறங்கினா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு என்னமோ அது 10,000 அடியிலே நிக்கிற மாதிரி தான் தோணுது. நாங்க புயல்ல இருந்து வெளியில வந்துட்டோம் நினைக்கிறேன். எதுக்கும் சேஃபா இருக்கமான்னு பாக்குறேன். Hey Sam, நான் சொல்ற கோட நீ என்டர் பண்ணணும். F-in-Fed 1954. எதுவுமே ஒர்க் பண்ணல. மின்னலால எல்லாம் சேதப்பட்டிருக்கும். We've got several people on board who need immediate medical attention. We've got to land this thing someplace. Tom? Tom, can you hear me? Anybody, can you hear me? சாம், நீ எங்கதான் இருக்கியா? என்னாச்சு? CD70 கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. நாம அவங்களோட கான்டாக்டை இழந்துட்டோம். சமந்தாவால கூட அதை ஆஃப் பண்ண முடியலையா? சிஸ்டம் டேமேஜ் ஆகாம இருந்திருந்தா பண்ணிருக்கலாம். அந்த பிளேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்க. கிளீவன் வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால என்ன நடக்க போகுது? 1 hour ஆகும் சார்.
மக்கள் நடமாடுற இடத்துல அது வெடிச்சதுன்னா அது மிகப்பெரிய பேராபத்துல தான் போய் முடியும். அதை நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்ப இங்க இருக்கிற யாருமே அந்த பிளேன் வெடிச்சு போகிறத பத்தி பேசவே இல்லை. நீ தானே என்கிட்ட சொன்ன அந்த பிளேன் எந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட கண்ட்ரோல்ல இருந்ததோ அதுல வைரஸ் அட்டாக் ஆயிருக்குன்னு. அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? 800 பவுண்டுக்கு மேல வெயிட் இருக்கிற ஒரு பிளேன் அங்க பைலட்டோட கண்ட்ரோல் இல்லாம பறந்துகிட்டு இருக்கு. நீ தான் இப்ப சொல்ற அதனுடைய கண்ட்ரோல் சிஸ்டமும் டேமேஜ் ஆகி போயிருக்குன்னு. நீ என்ன நினைச்சாலும் சரி, அந்த பிளேன் இப்போ ஒரு ஆபத்து. அதை எக்காரணத்தை கொண்டு மக்கள் நடமாடுற அந்த சிட்டியில அது வந்தடையவே விடக்கூடாது. பப்பாவி மக்கள் இருக்கிற பிளேனை சுட்டு தள்ளணும்னு நீங்க இப்ப சொல்றீங்க. ஆனா லட்சக்கணக்கான பேர் தரையில இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா வேற வழி இருக்கணும். அப்படி இருந்தா அதை நீ எனக்கு சொல்ல. டாம், கடைசியா இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏதாவது பண்ணுட்டா. அந்த பிளேனுக்குள்ள போக முடிஞ்சா என்னால அந்த லாஜிக் போர்டை ரீவைட் பண்ண முடியும். அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல இருந்து வெளியே எடுத்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். பட் அதுக்கு அந்த பிளேனுக்குள்ள நான் போய் ஆகணும். இதை செய்ய வேற யாரும் இல்லையா? அந்த சிஸ்டத்தை பத்தி இவரை விட தெரிஞ்சவங்க வேற யாரும் இல்ல. அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு ஃபிளைட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட்டுக்கு வானத்திலேயே பெட்ரோலை மாத்த நாங்க யூஸ் பண்ற மாடிஃபைட் ஜெட்டை தான் யூஸ் பண்ணணும். ஆனா நாங்க அதை பெட்ரோலை மாத்த தான் உருவாக்கணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இல்ல. But it might work, and it could reach the plane before the plane reaches the city. I'll do it. I can't guarantee your safety. If I get you on that plane and you can't stop it in time, you'll be shot down as well. My wife is on that plane. And my son. All right. But if we're gonna do it, we've got to do it now. Come with me. Tom. Thank you. We'll talk about this later. Tony. It's Daddy. Hi, Daddy. Hey, I just wanted to call you and tell you I love you and I miss you. I love you too. Is Mommy home yet? No, but she will be soon. I wanted to tell you I love you. You said that already. I know, I did. Well, I'll see you soon, okay? Okay, bye. Hey, be good for Aunt Pat, okay? I will. This is General Caldwell. We've got an emergency situation. I'm on my way to the chopper now. I need that modified SR-71 standing by. And I want a squadron of F-15s ready for briefing in 15 minutes. Sir, maybe you should make a statement here. Try to get everybody back on track. Oh, yeah. Yeah, that's a good idea. Okay, everybody, everything is fine. There's nothing to worry about, just like I said. What about Jimmy? He needs help. As we speak, the CD-70 is looking for the nearest airport so we can land. I, for one, have had enough of your demonstration, Devane. The sooner we are back on the ground, the better. Malcolm, this is just a little rough weather, and the plane handled it beautifully. This is just the kind of thing the CD-70 is designed for. The CD-70 almost got us all killed. What is your name? Karen. Karen, please get everybody some drinks, will you? Please? Everything is... Excuse me. No word from the Pentagon yet, sir? Let me know the minute they call. Were they able to assemble everyone? Yes, sir. The SR-71? Tom Woodward is en route to the hangar now. Sir, you are aware that the docking tube has never been used for a personnel transfer before? He's aware of the risk. Who are you sending along? Captain Taggart, sir. ஒருவேளை இது நடக்கலாம். அந்த பிளேன் சிட்டியை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி டார்கெட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. வந்துட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிவேர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு காலையில ஒரு புதிய முயற்சியா பைலட்டே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா பறக்கக்கூடிய பிளேனை இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்கன்ற விஷயம். அது மட்டும் இல்லாம அவங்க சேஃப்டிக்காக அனுப்பிச்ச பைலட்டும் இறந்துட்டாரு. கோ பைலட் அடிபட்டு அசைய முடியாம இருக்காரு. அவங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கம்ப்யூட்டர் வைரஸால இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால அந்த பிளேன் தானாவே பறந்து இப்ப ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு இப்ப அந்த பிளேனை ஒரு பெரிய மின்னல் தாக்கி இருக்கு. அதனால உள்ள இருக்கிற சிஸ்டம் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப கரெக்டா அது
இன்னும் 20 நிமிஷத்துல அது கிளீவ்லாண்ட் ஏரியாவை நெருங்கிடும். நாம பேசின மாதிரியே அதோட லீடு ப்ரோக்ராமர் SR-71ல ஏறி வானத்திலேயே டிரான்ஸ்பர் ஆகி அந்த பிளைனை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர விரும்புறாரு. ஒருவேளை தன்னோட முயற்சியில அவர் தோத்துட்டாருன்னா அந்த பிளைனை நாம சுட்டு தள்ளுறதுக்கு தயாரா இருக்கணும். உங்களோட மிஷன் என்னன்னா டிவைட் ஃபிளைட் 405க்கு ஒரு மிஷினை லாக் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் நீங்க அதை சுடக்கூடாது. ஒருவேளை அவரால் அந்த பிளைட்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சிருச்சுன்னா நாம அதை காப்பாற்றி கீழே கொண்டு வரணும். எந்த தவறும் நடக்கக்கூடாது. இது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குள்ள நிறைய அப்பாவிங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட பயம் என்னன்னா அதோட கண்ட்ரோலை இழந்து அது மேஜர் சிட்டியில வந்து வெடிச்சு சிதறக்கூடாது. ஏன்னா அந்த சிட்டியில எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதனால நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ சார். இல்ல சார். ஓகே, டிஸ்மிஸ். சார், உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா? அந்த டாம் வுட்வர்ட் இந்த விஷயத்தை வெற்றிகரமா முடிப்பார்னு நம்புவோம். சார், ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால மின்சாரம் தாக்கியதால பிளைட் நம்பர் 405 கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை என ஏர் டிராபிக் கம்யூனிகேஷன் கிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக் மிஷினான CD-70 பத்தி எந்த விதமான தகவலும் யாருக்கும் தெரியல. அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்திகள்லாம் எந்த கமெண்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு ஏர்போர்ஸ் சொல்லிட்டாங்க. ஆனா அதை தேடி பிளைட் F-15 போகுதுன்னு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வெளியே வந்துச்சு? இனிமே மீடியா இத பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அப்பாவி மக்களை காப்பாத்த நாம எல்லாரும் உயிரை பணையம் வச்சு போராடிக்கிட்டு இருக்கோம். விமானத்திற்கு ஏற்பட்ட சிறிய கோளாறு சரி செஞ்சாச்சு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. அது சொன்னபடி நியூயார்க் ஏர்போர்ட்டுக்கு வந்தடையுமா அதற்காக பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ரொம்ப தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு டெவர் இண்டஸ்ட்ரியில இருந்து தெரிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. Flight 405 in 35 நிமிஷத்துக்கு நம்ம விஷுவல் கான்டாக்ட் வந்துரும். காப்பி தான்.
சொல்றது கேளு. விமானத்தை மின்னல் தாக்கிடுச்சு. நம்ம பைலட் இறந்துட்டாரு. கோ பைலட் இன்னும் அன்கான்சியஸ்ல தான் இருக்காரு. நம்ம ஃபிளைட் இன்னும் அந்த கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன சொல்ற? நாம இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா நம்ம எங்க போயிட்டு கூட தெரியல. நீ இதெல்லாம் எப்படி நடக்க விட்ட சமந்தா? வாட்? ஹே லிசன், ப்ராப்பரா ஃளைட்டை செக் பண்ணாம அதை பறக்க விட்டது நீதான். டாம் சொன்னது நீ கேட்டு இருந்திருக்கணும். இல்ல இப்படிதான் நடக்க கூடாது. இது என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிடும். இதனால இனிமே எனக்கு ஒரு எதிர்காலமே இருக்காது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இது நாசமாக்கிடும். மட்டும் எப்படி இப்படி யோசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு புரியலையா? 2 பேர் சீரியஸா காயப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் இறந்திருக்காரு. இப்ப நீதான் ஏதாவது செய்யணும். நீதான் இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இதுக்காக நான் எவ்வளவு பணம் வேணாலும் செலவு செய்யறேன். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சாச்சு சார்ல்ஸ். ஓகே, இப்ப நாம அமைதியா இருக்கணும். ஓகே, நாம மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாரையுமே ரிலாக்ஸா வச்சுக்கணும். பைலட்ஸ்க்கு நடந்தது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி செஞ்சா நான் ஏதாவது ட்ரை பண்றேன். நேவிகேஷன் சிஸ்டத்தை டீஅப்டேட் பண்ணியாச்சு. லாஜிக் சர்க்யூட்டையும் டிசேபிள் பண்ணியாச்சு. என்னாச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ டாம உடனே லைனுக்கு வர சொல்லு இப்பவே. சீக்கிரம். கமான். பையனை டாம் பேசுறேன். உங்க மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஹாய் டாம், எங்க இருக்க? நான் சொல்றதை கேளு. செக்யூரிட்டி சிஸ்டம் என்கேஜா இருக்கு. அதை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்தா அது ஒரு பெரிய ஆபத்தா முடியும். CD-70 தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யும். அதாவது எதை வேணாலும். என்ன நடக்குது? மூச்சே விட முடியலையே. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பிளேனுக்கு என்ன ஆச்சு? ஆக்சிஜன் கட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? உங்க ஆக்சிஜன் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. இவளை முதல்ல இங்க உட்காரு. ஏரியால ஆக்சிஜன் டேங்க் இருக்கு. அப்ப சீக்கிரம் போய் இதை எடுத்துக்கோ. நானும் வரேன். அட கடவுளே, சார்ல்ஸ், நான் பேசுறது கேக்குதா? சார்ல்ஸ், ஓகே ஓகே, let me help you. Oh, thank you. பாத்து வாங்க. கேர்ஃபுல். ஓகே, இங்க உட்காருங்க. ஏதாவது குட் நியூஸா? இல்ல, அந்த மெயின் கம்ப்யூட்டரை டிசேபிள் பண்றதுக்குண்டான ப்ரொசீஜர் தான் தேடிட்டு இருக்கேன். வா சீக்கிரம். அந்த மெயின் சர்க்யூட்டை ஷூட் பண்ணா என்ன? அது நடக்கும்னு நினைக்கிறேன். அது நடந்துருச்சு. டாம் என்ன பண்ணுங்கிற விஷயத்தை டேவிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. நல்ல வேலை. இந்தா. ஓகே. சார்லி டாங்கோ 1, நாங்க இப்போ புறப்படுறதுக்காக தயாராயிட்டோம். லாக் ப்ரொசீஜரை நாங்கள் செக் பண்ணிடுறோம். மெயின் இன்ஜின் ரெடியா இருக்கு. கோட் பொசிஷனை லாக் பண்ணிட்டோம். ரன்வே 3ல இப்போ நீங்க டேக் அப் பண்ணிக்கலாம். சார்லி டாங்கோ 1 வெற்றியோட திருப்பி வாங்க. அவங்க முதல்ல இங்க தான் எஸ் சிச்சுவேஷனை பற்றி தெரிஞ்சுக்க நான் இப்போ டிவைஸாக வந்துகிட்டு இருக்கேன். ஜெனரல் கால்வெல், செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் லைன் லெட்டர். நான் உங்களை அப்புறமா கூப்பிட்றேன். சார், அந்த ஃளைட்ல என்னதான் சார் நடந்துருக்கு? ப்ளீஸ் சொல்லுங்க. எஸ் மிஸ்டர் செக்ரட்டரி, எந்த நேரத்திலும் நம்ம அமெரிக்கன் மக்களோட உயிருக்கு ஆபத்து வரலாம். அது ஒரு மிகப்பெரிய துயர சம்பவமா மாறும். அதனால அதை விளையாட்டா எடுத்துக்காதீங்க. பல நேரங்கள்ல நான் எடுக்கக்கூடாத முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையில இருந்திருக்கேன். ஸோ அதனால இப்பவும் வேற வழி இல்லாம நாட்டு மக்களுடைய நன்மைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த முடிவை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். அதாவது ஃபிளைட் 405 சுட்டுத்தள்ள நான் உத்தரவு தரேன். எனக்கு புரியுது சார். ஜெனரல் கால்வெல், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ப்ளீஸ். ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃபிளைட் 405 சுட்டுத்தள்ள முடிவு பண்ணிருக்காங்களே, இதுல ஏதாவது உண்மை இருக்கா? சொல்லுங்க சார். கரண்டா நடந்துகிட்டு இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் கமெண்ட் சொல்ல முடியாது. சாரி. அப்ப டிஃபென்ஸ் செக்ரட்டரி எதுக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு?
ஒரு நிமிஷம் அதெல்லாம் வண்டி எடுங்க. ஓகே. பாருங்க இப்ப அங்க எங்க போச்சு? நாங்கிட்ட பார்த்தாச்சு. நாங்க இப்போ ஃபிளைட் 405 காடியில் இருக்கோம். 3 டிகிரிஸ்க்கு பிட்ச் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏர் ஸ்பீட் மேட்ச் பண்ணுறோம். டிரான்ஸ்ஃபருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். டியூபை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். 25 minutes. என்னது? எனக்கு தெரியல. நான் வேணா காக்பிட் போய் பார்க்கட்டுமா? நோ, நான் போறேன். ஒருவேளை கம்ப்யூட்டர்ல ஏதாவது செய்ய வேண்டியது தான் நான் தான் செய்யணும். நான் உனக்கு உதவியா இருக்கேன். அது அவ்வளவு நல்ல ஐடியா இல்ல. ஏன் அப்படி? ஏதாவது பிரச்சனையா? ஜான் நாளையா? இல்ல, நீ இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க. ஓகே? சீக்கிரமா ஓபன் பண்ணலாம். அவுட்டர் பிரஷர் அலாரம் ஓபன் பண்ணிடுவோம். அதனால டைம் இருக்காது. உள்ள நுழைஞ்ச உடனே ஆக்சை ரீஃபில் பண்ணிடு. அங்க ஏர் கம்மியா இருக்கும். இதை நீ கையில வச்சுக்க. தேங்க்ஸ். இன்னும் 60 செகண்ட்ஸ் தான் தாக்கு பிடிக்க முடியும். காப்பி பண்ணிட்டு 60 செகண்ட்ஸ். உள்வர்ஸ் பிளைன்ல ஏறிட்டா. இனி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வேற யாரு? வெளியில வருது. ஓகே, நீ கொஞ்சம் பின்னாடி போ. நீ எப்படி வந்து? உனக்கு தெரியுமா, இந்த ஃபிளைட் ஆக்சிஜன் தனியா ஏர்போர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால போல யாருக்கும் ஆக்சிஜன் கிடைக்க மாட்டேங்குது. அதை நான் சரி பண்றேன். எங்க இருக்கு? முதல்ல எங்களை இங்க இருந்து நகர்த்தணும். மெதுவாட்டா, அவருக்கு ரொம்ப அடிபட்டு. இதுல யாருக்காவது ஃபிளைட் ஓட தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல நீ கேப்டன் சேர்ல உட்காரு. நீ தான் இதை செஞ்சு முடிச்சு. என்ன செய்யணும்? அது எதுவா இருந்தாலும். என்ன பண்றது? நான் ஏர் சப்ளை கண்ட்ரோல ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றேன். அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேபினுக்கு ஏர் சப்ளை வந்துடும். கூப்பர் லேப்ல தான் இருக்கா. அவன் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த சிஸ்டத்தை ஜெயிச்சிட முடியும். இதுல இருக்கிற ஒயரை மிஸ்மேட்ச் பண்ணி பாக்குறேன். அதனால டெம்பரரி ஷாட் அடிச்சாலும் அடிக்கலாம். I didn't know any better. I'd say it just tried to hurt me. Oh, you don't like that, huh? Tom, please be careful. அதுதான் காப்பாத்திக்க ட்ரை பண்ண. எந்த நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா
ஒரு சின்ன ப்ராப்ளத்தை சமாளிச்சிருக்கேன். சார் சார்லி டேங்கோ 1 நாங்கள் டார்கெட்டை நெருங்கிட்டோம். இன்னும் கரெக்டாக 7 நிமிஷத்தில் ஷூட் அவுட் நடக்கும். வெட்டரை லாக் பண்ணியாச்சு. சார்லி டேங்கோ 1 நாங்கள் அடுத்த ஆர்டர்ஸை கொடுக்குற வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்கள என்ன பண்ற நீங்க? நம்மளை காப்பாற்ற வந்த ஜெட்டின்னு நினைக்கிறேன். கதை முடிய போகுது. லாஜிக் கிடையாது. பைபாஸ் பண்ண முடிச்சுட்டா போதும். எல்லாரும் அவங்க சீட்ல பத்திரமா உட்காருங்க. ஒரு சின்ன ஹேர் டர்ன் தயவு செஞ்சு அதை மூட சொல்றீங்களா? நான் அதுக்காக தான் ட்ரை பண்ணேன். நான் காக்பிட்ல இருந்து பேசுறேன். CD70 டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேனுவல் மோட்ல இருக்கோம். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி உங்களோட சீட் பெல்ட்டை போட்டுக்கங்க. வெயிட், இது சார்லி டேங்கோ 1 ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டி அடுத்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ண நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரேடியோ ரீகனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நானும் ரெடியா இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்லை, அது வேலை செய்தான் பாரு. This is flight 405. நான் பேசுறது கேக்குதா? Flight 405 உங்களுக்கு கேக்குது? அங்க என்ன நடக்குது? டாம் இங்க வந்துட்டாரு. அந்த யூனிட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நாங்க மேனுவல் கண்ட்ரோல் ஓ வரோம். ரைட். அப்பாடா, இப்போ அவங்கள நிறுத்த சொல்லுங்க ஜெனரல். கேன்சல் மிஷினை போட்டுட்டு அவங்கள திரும்பி வந்துட சொல்லுங்க. சொல்றதை நிறுத்துங்க. ரெட்டி சொல்றதை நிறுத்துங்க. ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாரும் பேசிட்டு வந்துருங்க. காப்பி தான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஏய், அந்த ஜெட் திரும்ப போகுது. ஒருவேளை நல்ல விஷயமா இருக்கலாமே. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் லேண்டிங் மட்டும்தான். உனக்கு ஒன்றும் ஆகலையே? சார், நீ கான்டாக்ட்ல தான் இருக்கியா? நான் இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஹாப்கின்ஸ் இன்டர்நேஷனலுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹாப்கின் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. பாவம், அவளுக்கு கொஞ்சம் உதவி கிடைக்கட்டும். சாம், உங்களை ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ண போறோம். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. என் கூட விளையாடுறீங்களா? நம்மளால இது முடியும். உன்னால இது முடியும். Flight 405, this is air traffic control. உங்களுக்கு கேக்குதா? நீங்க சொல்றது எனக்கு கேக்குது, ஆனா இதை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க ஸ்மூத்தா லேண்ட் பண்ணிடலாம். ஓகே, சொல்லுங்க, நான் இப்போ என்ன பண்ணணும்? உங்களோட ஆல்டிடியூட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அது உங்க ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்க பாருங்க. நாங்க இன்னும் 10,000 அடியில தான் இருக்கோம். குட் குட். இப்போ ஃபியூவல் லெவல் என்னன்னு சொல்லுங்க. 3000 பவுண்ட்ஸ். 3000 பவுண்ட்ஸ். ஓகே, அது அவ்வளவு மோசம். நாங்க இப்ப இறங்கிட்டு இருக்கோம். 9000 ஃபீட்ல இருக்கோம். உங்க யோக தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னால எழுங்க. ரொம்ப அழுத்தியும் பண்ணக்கூடாது, மெதுவாகவும் பண்ணக்கூடாது. ஈக்குவல் லெவல்ல இருக்கணும். இப்போ நீங்க ரூட்டை கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ நீங்க எங்க ஏர்போர்ட்ல இறங்க போறீங்க. உங்க கண்ணு முன்னால இருக்கிற கான்சோல்ல ஒரு மீட்டர் இருக்கும். அது 6.9 ரீடிங்ல இருக்கும். நீங்க அதை மெதுவா 502க்கு வர வரைக்கும் கொண்டு வரணும். தட்ஸ் கரெக்ட். அப்படிதான், நீங்க ரொம்ப கரெக்டா பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க. அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கங்க. ஓகே, இப்போ 502 காட்டுது. குட். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதை அப்படியே ஸ்டெடியா பிடிச்சுக்கங்க. ஓகே, ஒருத்தர நான் சொல்ற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்க. நீ பெர்ஃபெக்ட்டா பண்ற, வருத்தப்படாத. நீ என்ன லவ் பண்றியா? அது சொல்லணுமா? ஒருவேளை இப்ப நான் உன்னை கொன்னுட்டா? அப்போ உன்னை லவ் பண்ணுவேன். நான் உன்னை நியூயார்க்ல விட்டுட்டு வந்த விஷயத்துல நீ தான் கரெக்ட். எனக்கு தெரியும். நான் அப்படி பண்ணி இருக்கவே கூடாது. அதுவும் தெரியும். நிச்சயமா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். அதான் ஆரம்பத்துல இருந்தே நானும் நினைச்சிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமான்னு சொல்லுவியா? இல்லையே. நான் சமந்தா உட்வர்ட் பேசிட்டு இருக்கேன்.
இப்ப ஃளைட் லேண்ட் ஆக போகுது, அதனால உங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, ரிலாக்ஸா இருங்க. என்ன என்ன நடக்குது? நாம தரையிறங்கிட்டு இருக்கோம். என்னாச்சு? அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். சாம், எங்க கிளீவ்லேண்ட்ல லேண்ட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? அதையும் நீங்க கேட்கணுமா? வேண்டாம். சரி, இப்போ நம்ம நல்ல விஷயத்துக்கு வரலாம். உங்க சீட்டுக்கும் கோபைலட் சீட்டுக்கும் நடுவில் ஒரு பெடஸ்டல் இருக்கு. அங்க ஒரு பெரிய லிவர் தெரியும் பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பாதி வரைக்கும் அதை பின்னால இழுக்கணும். அதுக்கப்புறம் யோக்க கொஞ்சம் பின்னால தள்ளணும். கொஞ்சம் தான். இப்ப நீங்க அதை நிறுத்த போறீங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் வேணும். இன்னும் ஸ்பீட் வேணும். ஆஃப்டர் பெடஸ்டல் ஒரு லிவர் இருக்கும், அதை முன்னால தள்ளுங்க. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ஓகே, அப்படி சரியாக வச்சுக்கோங்க. நான் சார், நீங்க அந்த யோக்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி. குட் குட். அதை பிடிச்சிட்டு தானே இருக்கீங்க? நான் செத்துருவேன் நினைச்சேன். நீங்க ரொம்ப நல்லா ஓட்டுறீங்க. உங்க கண் முன்னால ரன்வே தெரியுதா? தெரியுது. ஓகே, குட் குட். ஓகே, உங்க ரைட் சைடோட டேஷ்ல ஒரு நாப் இருக்கும் பாருங்க. இப்ப நீங்க உங்க பிளாப்ல பண்ண வேண்டிய விஷயம், உங்க த்ராட்டிலோட லெஃப்ட்ல ஒரு லிவர் தெரியும் பாருங்க. எனக்கு தெரியுது. அதுல உங்க கையை வைங்க. அண்ட் பிளாப்ப புஷ் பண்ணுங்க. ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அந்த கியர் ட்ரெயின் இப்போ கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. அது ரீகனெக்ட் பண்ணி மேனுவல் கண்ட்ரோல் கொண்டு வரணும். ஏதோ மெசேஜ் ஃபிளாஷ் ஆயிட்டே இருக்கு. ஓகே ஓகே, லேப் ஆபரேட் பண்ணு. சார், இப்ப நம்ம தரையை ரீச் பண்ணிட்டோம். நீங்க த்ராட்டில் கொஞ்சம் பின்னால எழுங்க. ஏங்க சொன்ன சார். Oh God, நம்ம ரீச் ஆயிட்டோம். ரைட். அவன் பண்ணிட்டான், உண்மையாவே பண்ணிட்டான். அவங்க என்ன பேரலா பார்க் பண்ண சொல்லல. நீங்க சாதிச்சிட்டீங்க சார். உண்மையிலே நீங்க சாதிச்சு காட்டிட்டீங்க. ஓ, தேங்க்யூ சோ மச். பட் இனிமே எங்க போனாலும் நடந்தே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். நான் நினைச்சதை விட எல்லாமே நல்லா நடந்தது. அப்ப போலாமா? அதை வேற கேட்கணுமா? வேண்டாம். உன் கை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஏய், இது பாத்தியா? என்னது இது? இந்த விஷயத்தை உருவாக்குனதுக்கு டிவியன் தந்த போனஸ் செக் தான் இது. அப்படியா? அப்ப இதை உடனே கேஷ் ஆக்கிடு. கண்டிப்பா. நீ தானே சொல்லுவ, நீ டோனி நான் எல்லாம் ஒரு வெக்கேஷன் போனோமே, அதுக்கு யூஸ் ஆகும் இல்ல? ஓகே, ஆனா நம்ம ட்ரெயின்ல தான் போறோம். நோ ப்ராப்ளம். இது என்னது பச்சை கலர்ல?
ஒரு ஹீரோவோட அடையாளம். மிஸ்டர் டிவைன், நான் இனிமே உங்க கம்பெனில 10 பைசா கூட இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. இல்ல அது மேக்கம் மேக்கம், இதெல்லாம் உங்களால தான், உங்க 2 பேரால மட்டும்தான். நான் சொல்றேன், இதுக்கு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வேற ஏற்கனவே அடிபட்டிருக்கு. இது என்னோட ரிசைனிங் லெட்டர் நினைச்சிட்டேன். இன்று காலை லாஸ் ஏஞ்சலஸ் இருந்து நியூயார்க்குக்கு புறப்பட்ட பிளைட் நம்பர் 405 வழியில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து பின் அவசரமாக ஹாப்கின் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் தரையிறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. சற்று முன் வந்த தகவல், டிவாஸ் ஆட்டோமேட்டிக் பைலட் சிஸ்டம் இந்த CD-70 மிகப்பெரிய தோல்வி என்று விமான போக்குவரத்து கழகத்தால் அறிவிக்கப்பட்டது. மக்களின் உயிரை வைத்து இப்படி ஒரு பரிசோதனை முயற்சி செய்ததற்காக அவர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். அவர்கள் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிய வருகிறது. இந்த நேரடி தகவலை அறிவிக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருந்து நான்சி கார்ட்டர். This has been a CCN News special report.